அதுதான் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாவுக்கு ஞானம் உள்ளபடையால் இவரும் ஞானம் இருக்கிற ஜாதி, பரமாத்மாவும் ஞானம் இருக்கிற ஜாதி. ஆனா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு பட்டவர்கள். ஒரு மரமும் மற்றொரு மரமும் ஒரே சாதியாக இருந்தாலும் இந்த மரம் வேறே இந்த மரம் வேறேன்னு சொன்னா சஜாத்திய பேதம்னு பார்த்த முடியும். அதே போல பரமாத்மா ஞானமுடையவர், ஜீவாத்மா ஞானமுடையவர். ஆனா பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. ஆகையால் பிரம்மத்துக்கு சஜாத்திய பேதம் உண்டு. அதே ஜாதியில் வேறு பொருள் பிரம்மத்துக்கு உண்டு. இது முதல் நிர்ணயம். அடுத்தது விஜாத்திய பேதம் உண்டா? உண்டே. பிரம்மம் ஞானமுடையது, அச்சித்தத்துவம் ஞானம் இல்லாதது. நாம் கண்ணால் பார்க்கிற இந்த புத்தகமாக இருக்கட்டும், ஜமக்காடமாக இருக்கட்டும், வேஷ்டியாக இருக்கட்டும், என் மோதிரமாக இருக்கட்டும், இது எதற்குமே ஞானம் கிடையாது. இதெல்லாம் அச்சித்து ஞானமில்லாத ஜாதி. பரமாத்மா ஞானமுடைய ஜாதி. அப்ப ஞானமுடைய பரமாத்மா விட அச்சித்து வேறுபட்டிருக்கிறபடியால் விஜாத்தியம், வேறு ஜாதி. வேறு ஜாத்தியில வேறுபட்டிருக்கிறது. ஏன்னா பிரம்மம் வேறு, அச்சித்து வேறு. அத்வைதத்துல பிரம்மமும் அச்சித்தும் ஒன்னே. இந்த உலகமே பிரம்மம், பிரம்மமே உலகம்னு பார்த்தோம். ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது பிரம்மம் வேறு, உலகம் வேறு. அது விஜாத்திய பேதம். மூணாவது ஸ்வகத பேதம்னு பார்த்தோம். பிரம்மத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அது என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிரம்மத்துக்கு குணமில்லை, பிரம்மத்துக்கு திருமேனி இல்லை, பிரம்மத்துக்கு எந்த சொத்தும் விபூதியும் இல்லை. அதனால் தனக்குள்ளே இருக்கும் வேறுபாடுகள் இல்லை. ஆனால் விசிஷ்டாத்வைதத்தின்படி பார்த்தால் பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு, பிரம்மத்துக்கு திருமேனி உண்டு, பிரம்மத்துக்கு விபூதி உண்டு. இந்த லோகமான லீலா விபூதி, அந்த உலகமான நித்திய விபூதி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய அனைத்தும் பிரம்மத்துக்குண்டு. இந்த பிரம்மத்தினுடைய குணங்கள் பிரம்மத்திடத்தையே தான் இருக்கின்றன. ஆனா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும். இப்ப எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்க, எனக்கு கோபம் வருகிறது. கோபம் என்னிடத்தில் உள்ளது, நானே கோபமா? கோபங்கிறது எனக்கு குணம், என்னுடைய பண்பு, என்னுடைய தன்மை. அந்த பண்பை உடையவன் நான். கருணைங்கிறது என்னுடைய தன்மை, தன்மையை உடையவன் நான். அதே போல பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு. இதைத்தான் சகுண பிரம்மவாதம்னு சொல்லுவார்கள். நாம ஏற்கனவே பார்த்தது நிர்குண பிரம்மவாதம், இப்ப பார்க்கறது சகுண பிரம்மவாதம். அப்ப பிரம்மத்துக்கு குணம் உண்டு, பிரம்மத்துக்கு திருமேனி உண்டு. ஆகையால் பிரம்மத்திடத்திலேயே இருக்கு. ஆனா பிரம்மமும் குணமும் ஒண்ணு இல்லை. அப்ப ஸ்வகத பேதமா எடுத்தோல்லையோ. ஒரு மரத்தில் இருக்கிற இலைய போலே, மரத்தில் இருக்கிற பழத்தை போலே, மரத்தில் இருக்கிற பூவை போலே பிரம்மத்திடத்தில் இருக்கிற குணம், பிரம்மத்திடத்தில் இருக்கிற திருமேனி எல்லாமே உண்மைதான். ஆகையால் ஸ்வகத பேதமும் உண்டு. மூன்று வித பேதமும் பிரம்மத்துக்கு உண்டு. பேதம் உண்மையே. பேதம் என்பது பொய் அல்ல. பேதம்ங்கிறது வெறும் மித்யாவல்ல, உண்மை. அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதிகளுடைய வாதம். ஆக இப்ப ரெண்டு வாதத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பிரம்மம் மட்டுமே உண்மை, அதை தவிர மத்தனையும் பொய். பிரம்மமும் உண்மை, ஜீவாத்மாக்களும் உண்மை, அச்சித்தும் உண்மை. அப்ப விசிஷ்டாங்கிறது எங்கேருந்து வந்தது? பிரம்மம் சித்தோடையும் அச்சித்தோடையும் எப்போதும் கூடியே இருக்கும். சித்தும் அச்சித்தும் எப்போதும் பிரம்மத்தோடே கூடித்தான் இருக்கும். என்னவா கூடியிருக்கும்? இப்ப நான் இந்த ரெண்டு கையை கூப்பிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு கைகளும் கூடிண்டு தானே இருக்கு. இப்போ பிரம்மத்தோடைய சித்தும் அச்சித்தும் கூடியிருக்கும்னால் என்னவாக கூடியிருக்கும்? பிரம்மத்தினுடைய உடலாய் சரீரமாக சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோடே கூடியிருக்கும். நான் ஆத்மா, இது என்னுடைய உடம்பு. இந்த உடம்பு நான்கிற ஆத்மாவோட கூடியே தான் இருக்கிறது. ஆனா எப்பவும் கூடியிருக்க போறது இல்லை. ஒரு நாள் புறப்பட்டு போயிடும்னு வச்சுங்கோ. ஆனா அதை போல வேறுபாடு கூட வரப்போறது இல்லை. அதை போல புறப்பட்டே போறதில்லை. என்னைக்கும் கூடியிருக்க போறது. அப்ப சித்தும் அச்சித்தும் உடலாய் பிரம்மம் ஆத்மாவாய், பிரம்மந்தான் ஆத்மாவாக அவருடைய உடலாக சித்தும் அச்சித்தும் எப்போதும் கூடியிருக்கும். அப்ப பிரம்மத்தோடே சித்தும் அச்சித்தும் கூடியிருக்கிறது. அதுக்கு தான் விசிஷ்ட பிரம்மம்னு பேர். விசிஷ்டம், விசிஷ்டம்னா கூடியது. எது எத்தோடு கூடியிருக்கிறது? பிரம்மம் சித்தோடும் அச்சித்தோடும் கூடியிருக்கிறது. என்னமா கூடியிருக்கு? வெறுமதோ இந்த ரெண்டு கையை கூப்பிட்டா இப்படி கூடியிருக்கே, இதை போல அல்ல. உடல் ஆத்மா என்ன ஷரீராத்ம பாவத்தில் கூடியிருக்கிறது. ஒன்று சரீரமாய், மற்றொன்று ஆத்மாவாய். பிரம்மம் ஆத்மாவாய், சித்தும் அச்சித்தும் சரீரமாக எப்போதும் பிரம்மத்தோடே கூடியிருக்கும். இப்படி விசிஷ்டங்களாய்
கூடி பிரம்மம் இருக்கிறபடியாலே தான் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்ட பிரம்மம் என்று சொல்றார்கள். ஆனா அத்வைதத்தில் நிர்விசேஷ பிரம்மம், அதுக்கு பேதமே கிடையாது, எத்தோடையும் கூடி இருக்காது, சுத்தமாக ஏதும் அதற்கு கிடையாது. இது அத்வைதம். அதனாலதான் அதை சுத்த பிரம்மம்னு சொல்றார்கள், இதை விசிஷ்ட பிரம்மம்னு சொல்றார்கள். ஆக இந்த ரெண்டு வரைக்கும் மனசிலே நன்னா வாங்கிக்குங்கோ. இதன் அடிப்படையில் கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன். திருமலை